அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். நாலடியாரிலிருந்து அழியா செல்வம் என்கின்ற ஒரு பாடலை நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த நாலடியார் நூலை எழுதினது யாரு அப்படின்னா சமண முனிவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது சைவம், வைணவம், அது போல சமணம் என்பது ஒரு சமயம். அந்த முனிவர்கள் எழுதப்பட்ட நூல் தான் இந்த நாலடியார். இது வந்து 400 வெண்பாக்களால் ஆன நூல். அது மட்டும் இல்லாம இதற்கு 4 அடி 400 அப்படிங்கிற மற்றொரு பெயரும் இருக்கிறது. அது மட்டும் அல்லாது, அதாவது சொல்லுவாங்க 6 பேரும் பல்லுக்குருதி 4 இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு. அந்த இடத்துல 4 அப்படிங்கிறது நாலடியார் தான், 2 அப்படிங்கிறது திருக்குறள். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒன்று. அது மட்டும் இல்லாம எப்படி திருக்குறளை அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகளாக பிரிக்கிறோமோ அதே போல நாலடியாரையும் 3 பகுப்புகளாக பிரித்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாடல் என்ன இந்த அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம். அதாவது ஒரு பெற்றோர்கள் வந்து தம்முடைய குழந்தைகளுக்கு கார், பங்களா, பணம், சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சொத்துக்கள் எல்லாமே மற்றவர்களால களவு போக கூடும், அழியவும் கூடும். அதாவது பணம் எப்போதும் செலவாகாம இருக்குமா? இருக்காது. யாருக்கு எந்த நிலை வேணா ஏற்படலாம். ஆக இந்த உலகத்துல இந்த பொருட்கள், நமக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே நிரந்தரம் என்பது கிடையவே கிடையாது. ஆனா இந்த பாடலினுடைய தலைப்பு பாருங்க, அழியா செல்வம். அப்போ இந்த செல்வங்கள் எல்லாம் நிலையில்லை அப்படின்னா அழியாத செல்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த பாடலின் மூலமாக பார்க்க போறோம். வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிம்பவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன பிச்சை மற்று அல்ல பிற அப்படிங்கிறது இந்த பாடல். வைப்புழி கோட்படா, அதாவது கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாது. வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். அதாவது கல்வி, இந்த அழியா செல்வம் அப்படிங்கிறது என்ன தலைப்புக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா கல்வியே என்றும் அழியா செல்வம். சரிங்களா? ஆக கல்வியானது ஒரு பொருள் போல வைத்திருப்பினும் கூட அது பிறரால எப்போதும் திருடவே முடியாது. பிறகு ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. இன்றைக்கு நான் படித்திருக்கேன், நான் படித்த கல்வியை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நான் படிச்சதுல கொஞ்சம் குறைஞ்சு போயிருமா? கிடையவே கிடையாது. ஆக ஒருவருக்கு கொடுத்தாலும் ஒருபோதும் குறையாதது கல்வி. ஒரு பொருளாக வைத்திருப்பினும் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாதது, அதாவது திருட முடியாதது கல்வி. பிறகு மிக்க சிறப்பினை உடைய எவராலும், இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அவராலையும் சரி, அரசராலையும் சரி, இறைவனாலையும் சரி கவர முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற கல்விய யாராலையும் தட்டி பறிக்கவோ கவரவோ எடுக்கவோ முடியவே முடியாது. ஆக இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய கல்வியை தான் பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அதுதான் இந்த அழியா செல்வம் என்கின்ற பாடல்ல குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி. சரிங்களா? சமண முனிவர்களால் எழுதப்பட்ட இந்த நாலடியார் என்கின்ற நூலில என்ன சொல்லி இருக்கிறாங்க? கல்வி என்பது பொருள் போல வைத்திருப்பினும் என்ன ஆகாது? பிறரால எடுத்துக்கொள்ள முடியாதது. பிறருக்கு கொடுக்கவும் அது நம்மிடம் இருந்து குறையாது. எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவராலையும் அந்த கல்வியை கவர முடியாது. ஆகவே இப்பேற்பட்ட கல்விதான் எப்போதும் அழியா செல்வம். பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு காரு, பங்களா, சொத்து இது எல்லாத்தையும் வாங்கறத விட்டுட்டு ஒரு நல்ல கல்வியை அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் அழியாத செல்வம் என்று ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். இப்படி நினைத்தால் மட்டுமே ஒரு நல்ல அறிவார்ந்த சமூகமானது உருவாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு திடீர்னு ஒருத்தர் 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த உடனேயே அவருக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாங்க, 10 வருஷத்துக்கு
முன்னாடி இது ஒரு ஆலமரம் இருந்துச்சு என்ன அப்படின்னு, அது பெரிய புயல் காற்றெல்லாம் வந்து அதை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒருத்தர் கோடீஸ்வரரா இருந்தாரு, அவரை பார்க்கும்போது மத்தவங்க கிட்ட 10 ரூபாயெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா அவர் பணம் எல்லாம் செலவழிஞ்சு எல்லாம் நட்டமாகி பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி இப்போ வந்து பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்னு கேட்கிறார். அப்போ அதே இப்ப பாருங்க, அந்த இயற்கையான அந்த மரம், அவர் வைத்திருந்த பொருள், இது எல்லாமே களவு போயிடுச்சு. ஆனா இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10வது படிச்சிருந்தாரு, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் 1வது படிக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10வது படிச்சிருந்தாலும் அது 100 வருஷம் கழிச்சாலும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவர் 10வது படிச்சிருக்கிறது 10வது வரைக்கும் இருக்கு. அதே போல நீங்க படிப்பது எப்போதுமே குறைவே ஆகாது. பணம் தான் குறையுமே, மற்ற செல்வங்கள் தான் குறையுமே தவிர கல்வி அழியவே அழியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.